அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும் இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி சயதுகுலூன ஜஹன்னம தாஹிரீன். ஸதகல்லாஹுல் அஸீம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நடிகார்களே, அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கருணையினால் இன்றைய தினம் நோன்பு நோற்கவும் இரவில் நின்று வணங்கவும் அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளித்ததற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற அதே நேரத்தில் எஞ்சிய காலங்களில் இன்னும் அதிகம் அமல் செய்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக என்ற துஆவோடு இன்றைய உரையை தொடங்குகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய தினம் ஓதிய அந்த பகுதியிலிருந்து ஒரு வசனம். அல்லாஹ் சொல்கிறான், உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை புரியுங்கள், துஆ செய்யுங்கள், நான் அதை அங்கீகரிக்கிறேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி, யார் என்னை வணங்காமல் கர்வம் கொள்கிறார்களோ அவர்கள் சயதுகுலூன ஜஹன்னம தாஹிரீன், விரைவில் இழிவடைந்தவர்களாக நரகத்தில் தான் நுழைவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நான் இந்த வசனத்துக்கான பொருளை சொல்லும் போதே இந்த வசனம் எதை குறித்து பேசுகிறது என்பதை நீங்கள் இலகுவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், என்னிடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள், என்னிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை புரியுங்கள். 1008 தேவைகளை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய தேவைகளை உங்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது என்னுடைய உதவி இல்லாமல். எனவே என்னிடத்தில் கையேந்தி நீங்கள் கேளுங்கள். நீங்கள் கேட்கின்ற அந்த கோரிக்கைக்கு நான் உடனடியாக பதிலளிக்கிறேன், செவிமடுக்கிறேன். நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு நான் ஓடி வரக்கூடிய அளவுக்கு மிக நெருக்கமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் யார் என்னிடத்தில் கையேந்தவில்லையோ, யார் என்னிடத்தில் கையேந்தாமல் கர்வம் கொள்கிறார்களோ அவர்களுக்கு இழிவான முறையில் நரகத்தில் நுழைவதற்குத்தான் சூழ்நிலை அமையும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த யார் என்னிடத்தில் கேட்காம அப்படிங்கிறத சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்னா, யார் என்னை இபாதத் செய்யாமல் என்று குறிப்பிடுகிறான். என்கிட்ட கேளுங்க உங்களுக்கு தர்றேன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்காம யார் பெருமடிக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லலை. என்கிட்ட இபாதத் செய்யாம யார் பெருமடிக்கிறீங்களோ அப்படின்னு கேட்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அல்லாஹ்விடத்தில் கையேந்தி செய்யக்கூடிய துஆவும் அதுவும் ஒரு இபாதத், அதுவும் ஒரு வழிபாடு. இன்னும் சொல்ல போனா இபாதத்தினுடைய அடிப்படை சாராம்சமே துஆ தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, அத்துஆஉ முஹுல் இபாதா, பிரார்த்தனை என்பது இபாதத்தினுடைய மூளை என்று சொல்வார்கள். ஒரு பொருளுக்கான மூளை என்பது, ஒரு மனிதனுக்கான மூளை என்பது மிக முக்கியமான ஒரு பிரதானமான பகுதி. அப்போ துஆ என்பது இபாதத்தினுடைய பிரதானமான தவிர்க்க முடியாத பகுதி அப்படிங்கிற கருத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அந்த கருத்தை ஒட்டித்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்றான், என்கிட்ட நீங்க கேளுங்க, என்கிட்ட கேட்காம நீங்கள் கர்வம் கொண்டீர்கள் என்றால் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல என்னிடத்தில் இபாதத் செய்யாமல் நீங்கள் கர்வம் கொண்டீர்கள் என்றால் என்று குறிப்பிட்டு துஆவையும் ஒரு இபாதத்தாக அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த வசனத்திலே நமக்கு அடையாளப்படுத்துகிறான். ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களிடத்திலே கேட்டால் கொடுக்கவும் செய்வார்கள், கொடுக்காமலும் இருப்பார்கள். கிடைக்கும் என்பதற்கு உத்தரவாதம் கிடையாது. இன்னும் சில பேர்லாம் தங்களுடைய கடைகளுக்கு முன்னால அறிவிப்பு பலகையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். யாரும் சந்தா நன்கொடை கேட்டு கடைக்குள்ளே வந்துடாதீங்க அப்படின்னு வெளியிலேயே அறிவிப்பு வச்சுருக்கிறாங்க. அப்படிலாம் நம்ம சில பேரை பார்க்கத்தான் செய்கிறோம். சில இடங்களில் கிடைக்கும், சில இடங்களில் கிடைக்காம போகும். மனிதர்கள்ட்ட கேட்கறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. ஆனால் இறைவனுடைய சன்னிதானத்தில் கேட்கவில்லை என்றால் அவன் கோவப்படுவான். மனுஷன்கிட்ட கேட்டால் கோவப்படுவான், ஆனால் இறைவன்கிட்ட கேட்காட்டி கோவப்படுவான்.
அப்ப யார்கிட்ட நம்ம கேட்கணுங்கிறத நாம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இறைவனிடத்தில் நாம் கேட்கவில்லை என்றால் அவன் கோவப்படுவான், ஆனால் மனிதனிடத்திலேயோ கேட்டால் கோவப்படுவான். இறைவனுடைய வாசல் என்பது எப்போதும் திறந்தே இருக்கும். மனிதர்கள் அப்படி அல்ல, எல்லாத்தையும் பூட்டி பூட்டி வச்சுக்குவாங்க. அப்போ பூட்டப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல போய் நீங்க தட்டிக்கிட்டு நிற்பீங்களா, திறந்தே இருக்கின்ற அந்த இடத்துல போய் நீங்க உங்களுடைய கோரிக்கைகளை வைப்பீர்களா என்று ஒரு கவிஞர் கேட்கிறார். அந்த வகையில மனிதர்களிடத்தில் கேட்டால் கிடைக்காமல் போகும், ஆனால் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால் ஒருபோதும் இழப்பு ஏற்படாது என்கின்ற கருத்தை அந்த கவிதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே அல்லாஹ்ட்ட நாம கேட்கறதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சொல்லப்போனா துஆ இருக்குது, அது ஒரு கூர்மையான ஆயுதம், மறந்துடவே கூடாது. இஸ்லாமிய வரலாறுல நிறைய வெற்றிகளுக்கு பின்னணியாக இருந்தது துஆ தான். அவங்க படை எண்ணிக்கையில் கம்மியாக இருந்திருப்பாங்க, ஆயுதங்களில் கம்மியாக இருந்திருப்பாங்க, தளவாடங்களில் கம்மியாக இருந்திருப்பாங்க. ஆனாலும் கூட அல்லாஹ் அந்த பக்கத்தை வெற்றி பெற வைத்தான். அதுக்கு பின்னணியாக என்ன இருந்துன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக துஆ தான் இருந்திருக்கும். அதனால அவங்க குருட்டுத்தனமா வெறும் துஆவை மட்டும் செஞ்சுட்டு செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை செய்யாமல் இருக்கல, அதையும் செய்தார்கள். செய்து முடித்து விட்டு, இறைவா எங்களுக்கு நீ தந்ததை நாங்கள் செய்து விட்டோம், இதற்கு மேல் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு இவை காரணமாக இருக்காது, உன்னுடைய அருள் இல்லாமல். எனவே உன்னுடைய சன்னிதானத்தில் வைக்கிறோம், உன்னுடைய சன்னிதானத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது ஒருபோதும் வீண் போகாது. எனவே அந்த கோரிக்கையின் மூலமாக எங்களுக்கு நீ வெற்றியைத்தா என்று அவர்கள் கேட்ட துஆவினுடைய வெளிப்பாடுதான் பல போர்க்களங்களிலே முஸ்லிம் சமூகத்திற்கு வெற்றி கிடைத்ததாக வரலாறு நமக்கு சொல்கிறது. அப்போ துஆ என்பது எவ்வளவு பெரிய ஆயுதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால அல்லாஹ்ட்ட துஆ செய்யற விஷயத்துல நாம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம்மள நிறைய பேர் துஆவுடைய நேரத்துலலாம் பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப அலட்சியமான மனோபாவத்திலலாம் நிறைய பேர் கேட்குறோம். அந்த மாதிரிலாம் இருக்குது. இன்னும் சில பேருக்கு துஆ ஓதுறதுக்கு கூட நேரமெல்லாம் இல்லை, எல்லாம் சல்லு எழுஞ்சு போயிடுறாங்க, பார்க்குறோம். அப்படி அல்ல. ஒரு இபாதத்தை முடித்ததற்கு பிறகு, ஒரு வணக்கத்தை முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஆர்வத்தோடு கேளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஃபஇதா ஃபரகத ஃபன்ஸப் வ இலா ரப்பிக ஃபர்ஹப். நீங்கள் ஒரு விஷயத்திலிருந்து நிறைவு பெற்றால் நீங்கள் எழுந்து நில்லுங்கள், உங்களுடைய இறைவனிடத்தில் நீங்கள் உங்களுடைய ஆசையை வெளிப்படுத்துங்கள், கேளுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப எனவே இபாதத்தை முடித்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும், அதில் அதிகமான அக்கறையோடு இருக்க வேண்டும். சரி, துஆக்குன்னு சில நடைமுறைகள் இருக்கின்றன, அந்த நடைமுறைகளை மட்டும் சொல்லி நான் முடித்து விடுகிறேன். சில விஷயங்களை கவனிக்கணும். அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு அல்லாஹ்ட்ட அங்கீகாரம் இருக்குது, ஆனால் அது எப்படி கேட்கப்பட வேண்டும் என்பதற்கு சில வரைமுறைகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த வகையில் அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய துஆவுல முதலாவது அதில் உயிர் இருக்க வேண்டும். கேட்கிற துஆல என்ன இருக்கணும்? உயிர் இருக்கணும். நான் உயிர்னு எதை சொல்றேன் தெரியுமா? இஹ்லாஸை சொல்கிறேன். அது இருந்தா தான் அல்லாஹ்ட்ட அந்த துஆவை ஒப்புக்கொள்ளப்படும். மன தூய்மை இல்லாமல் கேட்கப்படக்கூடிய துஆவை அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இது துஆவுக்கு மட்டுமல்ல, எந்த இபாதத்தும் சரிதான். எவ்வளோ பெரிய பெரிய இபாதத்துகளை நம்ம செஞ்சாலும் மனதுக்குள் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கிறோம், அல்லாஹ்வுக்காக கேட்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இல்லாட்டி அந்த செயல் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில அது கந்தல் துணிக்கு சமமானது. நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? நாளை மறுமையில ஒரு அறிஞர் அழைத்து வரப்படுவார். நீ கற்ற கல்வியை வச்சு என்ன பண்ணேன்னு நல்லா கேட்பான். ஏன்? நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுத்தேன், என்னை வச்சு நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவான், இல்லை இல்லை, உலகத்தில் நீ ஒரு பெரிய அறிஞன் என்று போற்றப்பட வேண்டும் என்பதற்காக சொல்லி கொடுத்தாய், உலகத்தில் அதை போற்றி முடித்தாகிவிட்டது, இங்கே மிச்சம் வச்சு உன்ட்ட தர்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, நரகத்துக்கு எடுத்துட்டு போங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். அதே போல ஒரு போர் வீரரை அல்லாஹ் கொண்டு வருவான், அறப்போராளியை கொண்டு வருவான். அவர்கிட்ட அல்லாஹ் கேட்பான், நீங்க உலகத்துல என்ன பண்ணீங்க? இறைவா, ரத்தத்தை கொடுத்தனா, உயிரை அர்ப்பணிச்ச. அல்லாஹ் சொல்லுவான், உலகத்தில் நீங்கள் பெரிய வீராதி வீரர் என்று பேசப்பட வேண்டும் என்பதற்காக செய்தீர்கள், உலகத்தில் பேசப்பட்டு விட்டது, இங்கே மிச்சம் வைத்து தருவதற்கு நன்மையெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, இவரையும் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவான்னு ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கோம்ல. அப்ப எனவே எந்த ஒரு இபாதத்துக்கும் அடிப்படை உயிரோட்டம் என்பது இஹ்லாஸ் தான். இஹ்லாஸ் இல்லாத
அல்லாஹ்வுக்காக செய்கிறோம் என்கின்ற அந்த மனநிலை இல்லாத இடத்திலிருந்து எவ்வளவு பெரிய செயல் வந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அது கந்தல் துணிக்கு சமமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப எனவே அடித்தளம் இல்லாமல் எதுவும் நிற்காது. எந்த ஒரு இபாதத்திற்கும் அடித்தளம் என்பது இஹ்லாஸ். அதன் மீது நிறுவப்படக்கூடிய அந்த இபாதத்து தான் நிற்கும், இல்லை என்றால் அது இடிந்து விழுந்து விடும். அப்ப எனவே இஹ்லாஸ் என்பது மிக முக்கியமானது துஆவுல. இதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் துஆவுக்கு மட்டுமல்ல, எல்லா விஷயத்துக்கும் இஹ்லாஸ் முக்கியம், துஆவுக்கும் ரொம்ப முக்கியம். இது முதலாவது செய்தி. ரெண்டாவது, அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டு அவசரப்படக்கூடாது. நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், அல்லாஹ் தரமாட்டேங்கிறான், எத்தனை தடவை கேட்டாச்சு நடக்கவே மாட்டேங்குது காரியம், இப்படி சொல்லக்கூடாது. இது அவசரப்படுதல் என்று பொருள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம், நாம அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கோம், ஓகே, நாம எதை கேட்டோமோ அது நமக்கு உடனடி தேவையா அல்லது தாமதமாக தேவையாங்கிறது நமக்கு தெரியுமா, அல்லாஹ்வுக்கு தெரியுமா? அல்லாஹ்வுக்கு தானே தெரியும். ஒரு குழந்தை ஆசைப்படுது அப்படிங்கிறதுக்காக உடனே வாங்கி கொடுத்துட முடியுமா? அதுக்கு அப்ப தேவையா தேவையில்லைங்கிறது தெரியுமா இல்லையா? நாம சில பொருட்களை நம்முடைய பிள்ளைகள் கேட்கிறார்கள் என்பதற்காக உடனடியாக வாங்கி கொடுத்து விடுவோமா? அப்போ எந்த வயசுல அதுக்கு தேவை, எந்த காலகட்டத்தில் தேவை அப்படிங்கிறத உணர்ந்து நாம் சில பொருட்களை, சில கோரிக்கைகளை தாமதமாக நிறைவேற்றி கொடுக்கிறோமா இல்லையா? நமக்கே இந்த அறிவு இருந்தால் நம்மை படைத்த இறைவனுக்கு இந்த அறிவு இருக்காதா? நாம கேட்ட உடனே எல்லாம் கொடுக்கணுங்கிறது கட்டாயமா என்ன? அல்லது நம்ம கேட்டது நமக்கு உடனடியாக நன்மை செஞ்சிரும்னு நமக்கு தான் தெரியுமே தவிர அல்லாஹ்வுக்கு அது தெரியலன்னா அதை அவன் தரமாட்டான். எனவே அடியார்களுடைய நலனை முன்னிட்டு சில கோரிக்கைகளை அல்லாஹ் உடனே தருவான். சில கோரிக்கைகளை அல்லாஹ், அவனுக்கு தெரியும் இதை கொடுத்தா அடியானுக்கு நல்லதல்ல, அவன் ஆசைப்படுறான் லட்டு சாப்பிடணும்னு, ஆனால் சுகர் ஏறி போயிடும், அந்த லட்டு கொடுக்கக்கூடாது அவனுக்கு, அதுக்கு பதிலாக அவனுக்கு வேற என்ன செய்வான்னு சொன்னா நல்ல என்ன சொல்றது, பாதாம் பருப்பு போட்ட மிச்சர் வேணா கொடுப்போம் அப்படின்னு அல்ல வேற ஒன்றா பொருளாக மாற்றி கொடுப்பான். அல்லாஹ் அவனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, அவனுடைய சூழ்நிலைக்கு அது பொருத்தமில்லை, இன்னொன்றை அவனுக்கு நாம் கொடுப்போம் என்று மாற்றி கொடுப்பான். அல்லது அவர் கேட்டு விட்டார் என்பதற்காக அவருக்கு ஏற்பட இருந்த ஒரு தீமையை அல்லாஹ் என்ன செய்வான், அகற்றுவான், ஒரு ஆபத்திலிருந்து அவரை காப்பாற்றுவான். நாம யோசிக்கணும், நாம் கேட்ட துஆவினுடைய வெளிப்பாடு தான் இந்த ஆபத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம்னு புரிஞ்சுக்கணும். இந்த வகையிலையும் அல்லாஹ் என்ன செய்வான், நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்றுவான். மூணாவது ஒரு வடிவம் இருக்குது, என்ன தெரியுமா? அல்லாஹ் இந்த உலகத்தில் உடனடியாக தரவும் மாட்டான், நமக்கு ஏற்பட இருந்த ஒரு தீமையை, ஒரு ஆபத்தை அகற்றவும் மாட்டான். ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை வீண் போகாமல் அப்படியே எடுத்து பத்திரப்படுத்தி வைப்பான். நாளை மறுமையில என்ன செய்வான்னு சொன்னா, உலகத்துல நீ கேட்ட, நான் அங்க தரல, அதற்கான சூழ்நிலை அமையவில்லை, அதனால் நீ என்னிடத்தில் கேட்டது வீண் போகவில்லை, இங்கே நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன், இந்தா நீ கேட்டது வச்சுக்கோ அப்படின்னு அல்லாஹ் கொடுப்பானா. அப்போ அந்த அடியான் நினைப்பானா, இப்படி உலகத்துல நம்ம கேட்டது ஃபுல்லா அல்லாஹ் அங்க வச்சு தராம இப்படி மொத்தமா எடுத்து வச்சிருந்து இங்க கொண்டு வந்து தந்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு மனுஷன் நினைப்பானா. மனுஷனுடைய ஆசையை பாருங்க, இங்க உலகத்துல இருக்கிற வரைக்கும் துஆவை செஞ்சுட்டு நடக்கல 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 நடக்கலன்னு சொல்றது, அல்லாஹ்ட்ட போய் நாம கேட்ட துஆவுக்கெல்லாம் அல்லாஹ் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா கொடுக்கும்போது உலகத்துல நம்ம கேட்டது எதுவுமே நிறைவேறிக்க கூடாது அப்படின்னு மனுஷன் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஆகிவிடுவான் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப எனவே அருமையான தோழர்களே, அல்லாஹ்வை பொறுத்தவரை ஒரு துஆவை அவன் அங்கீகரிப்பதற்கு 2-3 வடிவங்கள் இருக்கின்றன. ஒன்று, உடனடியாக தருவான் நமக்கு நல்லது என்றால், அல்லது நமக்கு அது நல்லதில்லை என்று சொன்னால் நாம் கேட்டதற்கு இணையாக ஒரு ஆபத்திலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான். அந்த ரெண்டுமே நடக்காட்டி நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நாம கேட்டது பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாது, நாம கேட்டது கதவை இழுத்து மூடிக்கொள்ளக்கூடியவன்ட்ட கிடையாது, நாம கேட்டது துரத்தி விடுறவன்ட்ட கிடையாது, வா உனக்கு தரத்துக்கு தயாரா இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய பெருந்தன்மையாளர்கிட்ட நம்ம கேட்டிருக்கிறோம். எனவே அது ஒருபோதும் வீண் போகாது, இங்கு இல்லாவிட்டாலும் நாளை மறுமையில் அது நம்ம கைக்கு கண்டிப்பாக கிடைத்துவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த செய்தியை ஹதீஸ்ல அப்படியே சுட்டி காட்டுறாங்க. அப்போ இந்த வடிவம் இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை கேட்டுட்டு அவசரப்படக்கூடாது. அவசரப்படுறதுனா என்னன்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. அவசரப்படுறதுனா என்ன?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவசரப்படுறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, தஅவுது ஃபலம் யுஸ்தஜப் லி, நான் துஆ செய்து பார்த்து விட்டேன் நடக்கிற மாதிரி தெரியல என்று புலம்புறதுக்கு பேர் தான் அவசரப்படுறதுன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்படி யாராவது சொல்லக்கூடிய பழக்கம் உள்ளவங்களா இருந்தா தயவு செய்து மாத்திக்கிறோம் நம்ம. ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறேன், நாம கேட்டது ஒரு கஞ்ச பயில்கிட்ட கிடையாது, நாம கேட்டது கதவை இழுத்து முடிக்கிறவன்ட்ட கிடையாது, பெருந்தன்மையாளன்ட்ட கேட்டிருக்கிறோம். அவனுடைய கசானா என்பது எப்போதும் திறந்திருக்கக்கூடியது, அவன் வாரி வாரி வழங்குவன், பஹாபவன், அப்படிப்பட்ட கேட்டிருக்கிறோம். அப்ப எனவே நான் கேட்டது நடக்கலைங்கிற வார்த்தை நம்ம சொன்னோம்னா நாம அல்லாவை புரிஞ்சுக்கிட்டது ரொம்ப கம்மின்னு அர்த்தம், அல்லாவை நம்ம சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அப்ப எனவே துஆ செய்து விட்டு என்னுடைய துஆ அங்கீகரிக்கப்படலை, நடக்க மாட்டேங்குது அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, அவசரப்படக்கூடாது. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, நாம் செய்யக்கூடிய துஆ என்பது ஒரு பாவத்திற்கு துணை போகக்கூடியதாகவோ உறவை முறிப்பதற்கு துணை போகக்கூடியதாகவோ இருக்கக்கூடாது. இறைவா எனக்கும் எங்க வாப்பாவுக்கும் சமரசமே வரக்கூடாது, ஜென்மத்துக்கும் நாங்கள் 2 பேரும் பேசக்கூடாது, நீ தான் உதவி செய்யணும் அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்டா தூக்கி கசக்கி வீசி எழுதிடுவான் அல்லாஹ். ஏன்னா உறவை முறிப்பது என்பது அல்லாஹ் மிகவும் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா உறவு இருக்குது பாருங்க, உறவு ரஹம்னு சொல்லுவாங்க உறவுக்கு அரபியில. இந்த கருப்பை சொந்தத்துக்கு பெயர் தான் உறவுன்னு சொல்லுவோம், இந்த கருப்பைக்கு அரபியில ரஹம்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்றான், அந்த உறவை குறிக்கக்கூடிய அந்த கருப்பைக்குரிய அந்த ரஹமுங்கிற வார்த்தை ரஹ்மான் என்ற என்னுடைய பெயரிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை அது. எனவே யார் உறவை சேர்ந்து வாழ்கிறார்களோ அவர்கள் என்னை சேர்ந்து வாழ்வார்கள், நான் அவரை சேர்ந்து வாழ்வேன். யார் உறவை முறிப்பார்களோ அவனை நான் கட் பண்ணி விட்டுருவேன்னு அல்லாஹ் சொன்னான். எனவே உறவை முறிப்பதற்கு அல்லாஹ்ட்ட கையேந்தனம்னா, அதே மாதிரி ஒரு பாவத்தை செய்யறதுக்கு அல்லாஹ்ட்ட கையேந்தனம்னா அல்லாஹ் நம்மளை பிறடியில் அடிச்சு விட்டுருவான், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ரெண்டாவது விஷயம். அடுத்து மூணாவது, நாம் செய்யக்கூடிய துஆவின் போது உள்ளம் இறைவனை முன்னோக்கி இருக்க வேண்டும், உள்ளம் இறைவனை முன்னோக்கி இருக்க வேண்டும். நான் சொல்றதை கொஞ்சம் நீங்க நல்லா உள்வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும், நாம ஒரு பெரிய அதிகாரத்தை பேசிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய வார்த்தைகள் மட்டும் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்குது, மனசு வேற எங்கேயோ அளவாஞ்சிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன், அந்த அதிகாரி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். என்னப்பா நீ என்கிட்ட பேசுறதே வேற எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்பான். நாம் அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்போம், வார்த்தை அவர்கிட்ட தான் பேசுவோம், ஆனால் மனசு வந்து நமக்கு அங்கே இருக்காது, வேற எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் நம்முடைய வார்த்தைகள் 1-2 எக்குத்தப்பா வந்து விழுந்து நமக்கு அந்த இடத்துல கவனம் இல்லைங்கிறத அவருக்கு காமிச்சு கொடுத்துரும். இந்த மாதிரி இறைவன்கிட்ட துஆ செய்யும் போது வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை மட்டும் ரப்பனா ஆத்தினா ரப்பனா ஆத்தினா வந்துகிட்டே இருந்து மனசுல அந்த ரப்பனா ஆத்தினா வரலன்னு வச்சுக்கோங்க, மனசு வேற எங்கேயோ சுத்திக்கிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அதாவது வார்த்தையும் இதயமும் ஒன்று சேர்ந்து வர வேண்டும். சொல்ல போனா வெறும் வார்த்தையிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை விட இதயத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் ரொம்ப வெயிட்டானது. அல்லாஹ் அதைத்தான் என்ன செய்யறான், ஏற்றுக்கொள்கிறான். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் இதயத்தில் இருப்பதைத்தான் மிக அதிகமாக ஏற்றுக்கொள்கிறான். அப்ப எனவே நம்முடைய வார்த்தைகளும் இதயமும் வேறுபட்டு இருக்கும் போது அல்லாஹ் நிச்சயமாக அந்த துஆவை அங்கீகரிக்க மாட்டான். நம்முடைய வாய் என்ன செய்யுதுன்னு சொன்னா எனக்கு வேணும் வேணும்னு சொல்லுது, நம்முடைய இதயத்துக்கு அந்த தேட்டம் வர மாட்டேங்குது, எனக்கு இது வேணும் அப்படின்னு அந்த இதயத்துக்கு தெரிய மாட்டேங்குது, இதயம் வேற எங்கோ சுத்திக்கிட்டு இருக்குது. அப்படின்னா உண்மையில் நமக்கு அந்த பொருள் தேவையில்லை என்ற முடிவு எடுத்துக் கொள்வோம். எனவே வார்த்தையும் இதயமும் இணைந்த அந்த பிரார்த்தனை தான் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யும் போது கண்டிப்பாக இறைவன் தருவான் என்கின்ற உறுதியோடு நீங்கள் கேளுங்கள். அந்த உறுதி வந்துருச்சுன்னு சொன்னா வார்த்தையும் இதயமும் ஒண்ணா நிற்கும். அந்த உறுதி வரவில்லை என்று சொன்னால் நம்முடைய இதயம் என்பது அலட்சியமாக ஏதோ ஒரு பக்கம் திரிந்து கொண்டிருக்கும் என்று பொருள். எனவே நாம் இந்த விஷயத்தையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து இறையச்சம், அதாவது நன்மைகளை செய்வது பாவங்களை கைவிடுவது, இதற்கு அடிப்படையான இறையச்சம். இறையச்சத்தோடு கேட்கப்படக்கூடிய துஆ தான் அல்லாஹ்ட்ட அங்கீகரிக்கப்படும். நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், ஹராம் ஹலாலை பற்றி பேசும்போது ஒரு தடவை செய்தியை சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ்ட்ட நம்ம துஆ செய்கிறோம், செய்த துஆ ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால்
அது ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய வழியில நாமளே நிறைய பாவங்களை அடைச்சி வச்சிருந்தோம்னா அது எப்படி அந்த அல்லாஹ்ட்ட அக்செப்டன்ஸ் எப்படி வரும்? நாம் தான் அந்த பாதையில வந்து பாவங்களை போட்டு போட்டு ரப்பி வச்சிருக்கிறோமே. அல்லாஹ்ட்ட இருந்து நம்ம கேட்கிறோம், கேட்கும் போது இங்கிருந்து போன கோரிக்கை அங்கிருந்து வரணும்ல, திரும்ப வரும்போது நாம இடையில அந்தந்த இடத்துல தடக்கல்ல போட்டு வச்சிருந்தா, பாதையை வெட்டி வெட்டி வச்சிருந்தா எப்படி அல்லாஹ்ட்ட அந்த துஆ அங்கீகரிக்கப்படும்? அப்ப எனவே பாவங்கள் என்கின்ற பாறைகளை தயவு செய்து நாம் நம்முடைய துஆக்களின் வழிகளில் போட்டு வைக்க கூடாது. அப்ப என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா பாவங்கள் செய்யக்கூடாது. பாவங்கள் செய்யும் போது அல்லாஹு தாலா அந்த துஆவை ஒப்புக்கொள்ளவில்லை என்பதை நாம் ஒப்புக்கொள்ள மாட்டான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் அன்னைக்கு சொல்லும் போது கூட இன்னொரு செய்தியை சேர்த்து சொன்னேன். ஹராமை உண்பது அதுவும் ஒரு வகையில் தடைக்கல் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்லது செய்யணுங்கிற எண்ணமே எப்போ வரும்னா ஹலாலான சாப்பிட்டா தான் நல்லது செய்யணுங்கிற எண்ணமே வருமா. ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், யா ஐயுஹர் ருசுல் குலு மினத் தய்யிபாத்தி வஅமலு சாலிஹா. இறை தூதர்களே, நீங்கள் ஹலாலானவற்றை உண்ணுங்கள், சாலிகான அமலை செய்யுங்கள். சாலிகான அமல் வெளியே வரணும்னா ஹலாலா சாப்பிடணும். குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும் வஷ்குரு லில்லாஹி. நாம் உங்களுக்கு வழங்கிய தூய்மையான ஹலாலான பொருளை நீங்கள் உண்ணுங்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணுங்கிற மனப்பான்மை எப்போ வரும்னா உள்ள போறது ஹலாலா இருந்தா தான் வரும். அப்ப எனவே நாம் ஹலாலான பொருட்களை சாப்பிட்டு அதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால்தான், நற்செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தால்தான் நாம் செய்யக்கூடிய துஆ என்பது அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி நமக்கு இடையில நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த சேவையும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு இதுவும் ஒரு முக்கியமான நிபந்தனை. எந்த சமூகத்தில் தவறுகள் மலிந்து அதை சுட்டி காட்டுவதற்கு ஆள் இல்லையோ, நன்மைகளை ஏவுவதற்கு ஆள் இல்லையோ, தான் தோன்றித்தனமான சமூகமாக ஒரு சமூகம் சுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த சமூகத்திலிருந்து வரக்கூடிய துஆ அல்லாஹ்ட்ட ஒப்புக்கொள்ளப்படாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் யார் கையில் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையாக, நீங்கள் கண்டிப்பாக நன்மையை ஏவுங்கள், கண்டிப்பாக தீமையை தடுங்கள். நீங்க இந்த ரெண்டையும் செய்ய மறந்துட்டீங்கன்னு சொன்னா, செய்யாம விட்டுட்டீங்கன்னு சொன்னா, ல யூஷிகன்னல்லாஹு அன் யபஅஸ அலைக்கும் இகாபன் மின்ஹு, அல்லாஹ் தன்னிடம் இருந்து ஒரு தண்டனையை உங்களுக்கு அனுப்புவான். அதற்கு பிறகு சும்ம ததுஊனஹு ஃபலா யுஸ்தஜாபு லக்கும், அல்லாஹ்ட்ட நீங்க முறையிடுவீங்க, இறைவா எங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சு, எங்களுக்கு தண்டனை வந்துருச்சு, எங்களை காப்பாத்த நீங்க கையெடுத்து அல்லாஹ்ட்ட முறையிடுவீங்க. ஆனால் உங்களுடைய துஆ ஒப்புக்கொள்ளப்படாது. ஏன்னா நீங்க முக்கியமான காரியத்தை மறந்துட்டீங்க. நீங்க தவறு செய்யக்கூடிய ஆளுடைய கையை பிடிச்சி அதை நிறுத்தி இருந்தீங்கன்னு சொன்னா உங்களிடத்தில் கயிர்கள் நிறைந்திருந்திருக்கும். நன்மைகளை நீங்கள் ஏவி இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்க சமூகத்துல நன்மைகள் வந்து செழுமையாக இருந்திருக்கும். அப்போ அந்த சமூகத்துல வந்து அல்லாஹ்விடத்துல கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனை என்பது அங்கீகாரம் பெறுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும். நீங்க அதை செய்ய தவிர்த்துட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய சிரமங்களை அல்லாஹ்விட்ட முறையிட்டா கூட அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொன்னார். ஆக இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாம நம்முடைய துஆக்கள்ல மிக முக்கியமானதாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி துஆக்களுக்கு என்று சில ஒழுங்குமுறைகள் இருக்கின்றன. அந்த ஒழுங்குமுறையில் முதலாவது அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து தொடங்கப்பட வேண்டும். துஆ வந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இருந்து ஆரம்பிக்கணும். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓத வேண்டும். அதே மாதிரி அந்த துஆவை முடிக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லி கடைசியில அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து முடிக்க வேண்டும். ஆரம்பத்தில் அல்லாஹ்வை போற்றுதல், ரசூலின் மீது ஸலவாத், துஆ முடிச்சிட்டு ரசூல் மீது ஸலவாத், அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து, இதுதான் வந்து முத்திரை. இது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய துஆக்களுடைய ஒழுங்குமுறைகளில் இது ஒரு மிக முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து அல்லாஹ்ட்ட கேட்கும்போது அழுத்தி கேட்கணும், இல்லை அழுத்தமா கேட்கணும். நீ விரும்பினா தா அப்படின்னு கேட்கக்கூடாது. நீ விரும்பினா தா அப்படின்னு கேட்கக்கூடாது. நீ விரும்பினா தா அப்படின்னு கேட்டாலே என்ன அர்த்தம்னா நமக்கு அது தேவையில்லைங்கிறத நாமளே சொல்றோம்னு அர்த்தம். கண்டிப்பா தந்துதான் ஆகணும் அப்படின்னு தான் கேட்கணும் அல்லாஹ்ட்ட. அப்ப எனவே அல்லாஹ்விடத்தில் கேட்கும் போது அழுத்தமாக கேட்க வேண்டும். மூணாவது அல்லாஹ்ட்ட கேட்கும் போது கையை உயர்த்த வேண்டும். கையை உயர்த்தணும். ஏன்னா இதுதான் நாம அல்லாஹ்ட்ட பிச்சை எடுக்கிறங்கிறதுக்கு அடையாளம். நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் ஒன்று கேட்கலையே, ரோட்ல போறவன்ட்ட கேட்கலையே,
யார்கிட்ட கையேந்திரும்? யாரிடத்தில் ஏந்தவில்லை என்றால் கோவப்படுவானோ அவன்கிட்ட தான் ஏந்திரும். நீங்க என்கிட்ட எப்போதும் தேவைப்படக்கூடியவர்கள் தான். அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹுல் கனியு அன்துமுல் ஃபுக்கரா, அல்லாஹ் தான் தன்னிறை உள்ளவன், நீங்கள் அனைவரும் ஏழைகள் தான். எவ்வளவுதான் நீங்க கோடி கோடியா வச்சிருந்தாலும் உங்களுக்கு தேவை இருக்கத்தான் செய்யும். எனவே அந்த இறைவன்ட்ட தான் நம்ம கையேந்துறோம். எனவே துஆவுடைய ஒழுங்குமுறையில் ஒன்று, நாம் அல்லாஹ்ட்ட கேட்கும்போது கைகளை ஏந்தி கேட்க வேண்டும். அதே மாதிரி அடுத்து முடிஞ்ச அளவுக்கு தூய்மையோடு இருந்து உதுவோடு இருந்து கேட்டு பார்க்க வேண்டும். அதுவும் ஒரு முக்கியமான விஷயம்தான். அதே மாதிரி துஆவில் நம்முடைய பாவங்களை ஏற்று ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்க வேண்டும். இறைவா, எனக்கு நீ நிறைய செஞ்சிருக்கிற, நீ நிறைய தந்திருக்கிற, இதுக்கு முன்னாடி நான் கேட்காமையே எக்கச்சக்கமா தந்திருக்கிற, அதுக்கெல்லாம் நான் நன்றி செலுத்தணும், ஆனா செலுத்தல, நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன், நான் குறைவுள்ள அடியான் தான், ஆனா இருந்தாலும் நீ தா அப்படின்னு கேட்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அல்லாவுக்கு முன்னால் நம்முடைய பலவீனத்தை சொல்லும் போது அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா ரொம்ப விரும்புவான். அதனால நம்முடைய பலவீனத்தையும் நம்முடைய குறைகளையும் அல்லாவுக்கு முன்னால் ஒப்புக்கொள்வதில் நாம தயக்கம் காட்டக்கூடாது. நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே உள்ளம்னு பாடினார் பாருங்க, அந்த மாதிரியான வாசகங்கள் தான். அல்லாஹ் நிறைய கொடுத்துருக்கிற, நீ அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் கைமாறலாம் ஒன்றும் செஞ்சிடல, நிறைய தப்பு பண்ணியிருக்கிறேன், உனக்கு முன்னால நான் ஏத்துக்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது, நீ இல்லாம உன்னுடைய உதவி இல்லாம ஒரு அணுவும் நகராது, எனவே நீ எனக்கு தந்துதான் ஆகணும்னு சொல்லி அல்லாட்ட நம்முடைய பலவீனத்தை சொல்லி நம்முடைய இயலாமையை சொல்லி அல்லாட்ட கேட்கணும். அதே மாதிரி அடுத்து நாம் அல்லாஹ்விடத்தில் தேவையானவர்கள் என்பதை நம்முடைய வார்த்தைகளால் வெளிப்படுத்த வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொன்னா, சிறப்பான தருணங்களை துஆக்களுக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சில தருணங்கள் இருக்கிறது, அந்த தருணங்களில் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் துஆவை மறுக்க மாட்டான் என்று ஹதீஸ்ல வந்திருக்கிறது. அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை பார்த்து துஆ செய்யணும். உதாரணமாக ஒருவர் சஜிதாவில் இருக்கும் போது கேட்கக்கூடிய துஆ இருக்குது பாருங்க, அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான நேரத்தில் கேட்கிற துஆ. ஒரு அடியான் அவனுடைய தொழுகைகளுடைய நிலைகளில் இறைவனுக்கு மிக நெருக்கமான நிலையாக இருப்பது என்பது சஜிதான்னு சொன்னாங்க ரசூல். எனவே அந்த இடத்துல நீங்க உங்களுடைய கோரிக்கையை அல்லாட்ட வைங்க. அதனால சஜிதாவில் இருந்து கேட்க வேண்டும். சஜிதாவில்னா இப்படி புரிஞ்சுக்குங்க, ஏற்கனவே ஒரு தொழுகையில் உள்ள சஜிதா அல்லது வேறு ஏதோ ஒரு நோக்கத்திற்காக நாம் சஜிதா செய்கிறோம்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக சஜிதா திலாவத், குர்ஆனுடைய சஜிதா ஓதி இருக்கிறோம், சஜிதா பண்ண போறோம். அல்லது சஜிதா சுக்குர்னு ஒன்று இருக்குது, ஏன்னா ரோட்ல ஒரு ஆளை பார்க்குறோம், ஒரு இப்படி வச்சுக்கங்களேன், ஒரு காலை இல்லாத ஒரு மனிதரை பார்க்கிறோம், உடனே அல்லாஹ் நமக்கு கால் தந்தானேன்னு ஒரு நன்றி உணர்வு வருது பாருங்க. அப்போ அந்த நன்றி செலுத்துவதற்காக சஜிதா செய்யறதுன்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரியான சஜிதா எங்கே இருக்குமோ அந்த மாதிரி இடங்கள்ல அல்லாஹ்ட்ட அதிகமாக கேட்க வேண்டும். இது துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கான இடம். அது மாதிரி பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரம், அதே மாதிரி ஃபர்லான தொழுகைகளுக்கு பாங்கு சொல்லக்கூடிய நேரம், அதே மாதிரி இகாமத் சொல்லக்கூடிய நேரம், வெள்ளிக்கிழமையில் பகல் முடியக்கூடிய நேரம், அதாவது மாலை வேலை, அதே மாதிரி நள்ளிரவு நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துஆ, மழை பொழிந்து கொண்டிருக்கும் போது கேட்கப்படக்கூடிய துஆ, இதெல்லாம் துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம்னு ஹதீஸ்ல வந்திருக்குது. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை நம்முடைய துஆக்களுக்கு நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி கண்டிப்பாக துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடியவர்கள்னு சில பேர் இருக்கிறாங்க. அது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு அடியார் தன்னுடைய சகோதரருக்காக அவர் இல்லாத இடத்துல துஆ செஞ்சா அந்த துஆவை அல்லாஹ் கண்டிப்பா அங்கீகரிக்கிறான். சகோதரனா நம்ம கூட பிறந்தவன் அர்த்தம் கிடையாது, கொள்கை சகோதரனை கூட வச்சுக்கலாம். அவர் இங்க இல்லை, ஆனா அவருக்காக நம்ம துஆ செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, அந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். எப்படி அங்கீகரிக்கிறான் தெரியுமா? அந்த துஆவுக்கு ஆமீன் சொல்றதுக்கு அல்லாஹ் ஒரு மலக்கை நியமிக்கிறான். அந்த மலக்கு என்ன செய்யறாருன்னா, நீ எதை உன்னுடைய நண்பனுக்காக சகோதரனுக்காக நீ கேட்டாயோ அதை அல்லாஹ் அங்கீகரிக்கட்டும், நீ எதை கேட்டாயோ அது உனக்கும் சேர்ந்து கிடைக்கும் என்று அவர் ஆமீன் சொல்வாராம். ஆமீன் வலக்க பிமிஸ்லிஹி என்று சொல்வார். அப்ப எனவே இந்த துஆ என்பது மிக முக்கியம். நம்முடைய துஆ அங்கீகரிக்கப்படணும்னு நோக்கம் இருக்கா இல்லையா? என்ன செய்யணும்னா, நமக்கு ரொம்ப பிடிச்சமான ஆட்களுக்கு நமக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கும் கொடுன்னு கேட்கணும். நமக்கு எல்லாம் தரானோ இல்லையோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்காகவாது நமக்கு நிச்சயமா தந்துடுவோம். அப்போ இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக செய்யப்படக்கூடிய துஆ, அதே மாதிரி பிள்ளைகள் பெற்றோருக்காக செய்யும் துஆ,
இதெல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான், உடனடியாக ஏற்றுக்கொள்கிறான். பயணத்தில் இருக்கும்போது ஒருவர் கேட்கக்கூடிய துவா அல்லாஹ்ட்ட உடனே அங்கீகரிக்கப்படுது. ஏன்னா பயணம் என்பது நரகத்தின் ஒரு பகுதின்னு சொன்னாங்க. எவ்வளவுதான் லக்ஸரியான பயணமா இருந்தாலும் அதுல நம்முடைய தேவைகள்லாம் உடனே நிறைவேறும்னு சொல்ல முடியாது. அதுல நமக்கு சில அசௌகரியங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த அசௌகரியம் நமக்கு வரும்போது அல்லாஹ் என்ன செய்யறான்னா, என் அடியான் கஷ்டப்படுறான், அதனால அவன் என்ன கேட்டாலும் கொடுக்கணும்னு நினைக்கிறான். எனவே பிரயாணத்தில் இருக்கும்போது கேட்கப்படக்கூடிய துவாவும் அங்கீகரிக்கப்படுகிறது. அநீதி இழைக்கப்பட்டவருடைய துவா அங்கீகரிக்கப்படுகிறது. நோன்பாளியின் துவா அங்கீகரிக்கப்படுகிறது. நீதி வலுவாத ஆட்சியாளரின் துவா அங்கீகரிக்கப்படுகிறது. இப்படிலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில துஆக்களை எப்போதும் தொடர்ந்து செய்வார்கள். அவங்களுடைய துவா எப்படி இருக்கும்னா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கும். ரொம்ப நேரம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் சுருக்கமான வார்த்தையில விரிந்த பொருள்களை கொண்ட துவாவை கேட்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய துஆவுடைய நடைமுறைகள் இப்படி ஒன்று வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் துவா செய்யும் போது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அதாபன்னார் அதான் கேட்பாங்க நிறைய. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க சொல்றாங்க, நான் ரொம்ப நேரம் அல்லாஹ்ட்ட ஏதாவது கேட்கணும்னு நினைச்சா கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனா சீக்கிரமா செஞ்சுட்டு போகணும், துவா செஞ்சுட்டு போகணும்னு நினைச்சா நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய துவா என்பது இந்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா தான். ஏன்னா இதுல அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, சுருக்கமான வார்த்தைகள்ல எல்லா நன்மைகளையும் உள்ள கொண்டு வந்து வச்சிடறான். இறைவா, இந்த உலகத்திலும் மறுமையிலும் எங்களுக்கு எது நல்லதோ அதைத்தான். உள்ள வந்துருச்சா எல்லாமே? நரகத்தை விட்டு எங்களை காப்பாற்று, எல்லாம் உள்ள வந்துருச்சு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீக்கிரமாக துவா செய்து விட்டு போவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த துவாவின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி செய்யக்கூடிய துவாக்கள்ல இன்னொன்று என்னன்னு சொன்னா, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுபவனே என்னுடைய உள்ளத்தை தீனில் நிலைப்படுத்து. நாம் இதெல்லாம் கேட்க மறந்துடுவோம். இதைத்தான் முக்கியமாக கேட்கணும். சாப்பாடு வேணும், கடை வேணும், வீடு வேணும், லொட்டு வேணும், லொசுக்கு வேணும், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் தீனுக்காக கேட்கப்படக்கூடிய விஷயம் மிக முக்கியமான இடத்தை பெற வேண்டும். அதனால தான் ரசூலுல்லாஹ்வுடைய துஆக்கள்ல யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக்கங்கிறது மிக அதிகமான இடம் பிடித்திருக்கும் என்று பெருமானார் சொன்னார்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் இன்னொன்று சொன்னாங்க, மீன் வயிற்றுல மாட்டிக்கிட்டு இருந்தார்ல ஒரு நபி, அவருடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரிச்சான். அந்த துவா என்பது மிக முக்கியமானது. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். ஒருவர் இதை பயன்படுத்தி தன்னுடைய இறைவனிடத்தில் துவா செய்வாரேயானால் நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய துவாவை அங்கீகரிக்காமல் இருக்க மாட்டான். எனவே துவாக்கள்ல நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்பதை சேர்த்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இதுவும் ஒரு வகையில நம்முடைய இயலாமை அல்லாஹ்ட்ட சொல்றதுதான். இறைவா, நான் அநியாயக்காரன், நீதான் தூய்மையானவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாசகம் தான் இது. அப்ப எனவே அருமையான தோழர்களே, இந்த மாதிரியான விஷயங்களை நாம பயன்படுத்தி துவா செய்ய வேண்டும். இறுதியில ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ்ட்ட அதிகமாக துவா செய்யணும்னு எப்ப தோணும் தெரியுமா? ஏதோ ஒரு வகையில நம்ம நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிருக்கும் போது தான் அந்த ஆசையே வரும். நல்லா இருக்கும்போது அல்லாஹ்ட்ட கேட்கணுங்கிற எண்ணமே வராது நம்மள்ட்ட. பெரும்பாலும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ரொம்ப மனதளவில் கஷ்டப்பட்டு இருக்கும்போது, நெருக்கடியில் இருக்கும்போது வேற வழியே தெரியாது, அல்லாஹ்ட்ட போய் உட்கார்ந்து அழுதுட்டு இருப்போம். அல்லாஹ் கண்டிப்பாக நம்மை கைப்பிடித்து தூக்கி விடுவான் என்பது வேறு விஷயம். ஆனால் நாம் நெருக்கடியில் இருக்கும் போதும் கவலையில் இருக்கும் போதும் அல்லாஹ்ட்ட கையேந்தினா உடனடியாக அது ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் வளமாக இருக்கும் போதும் துவா கேட்டு பழக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சர்ரஹு அன் யஸ்தஜீபல்லாஹு லஹு இந்த ஷதாயித். நெருக்கடியான காலகட்டங்களில், கடினமான காலகட்டங்களில் நம்முடைய துஆ அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற விருப்பம் யாருக்கு இருக்குமோ அவர் ஃபல் யுக்ஸிரி துஆ ஃபிர் ரஹாயி, அவர் வளமாக இருக்கும் போதும் அதிகமாக அல்லாஹ்ட்ட துஆ கேட்டு பழகட்டும். நல்லா இருக்கிற காலத்துல அல்லாஹ்வை கண்டுக்கிட்டாதான் நாம கஷ்டப்படுற காலத்துல அவன் நம்மளை கண்டுக்குவான். அப்ப எனவே இந்த விஷயத்தையும் நம்முடைய துஆக்களில் மிக முக்கியமானதாக நாம் கருத வேண்டும். எனவே அருமையான தோழர்களே, இந்த மாதிரியான நல்ல அம்சங்களையும் இந்த மாதிரியான நல்லொழுக்கங்களையும் நம்முடைய துஆக்களில் நாம் சேர்த்துக் கொள்கிற போது அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக அந்த துஆவுக்கு அங்கீகாரம் உண்டு. அந்த அங்கீகாரம் என்பது 3 வடிவத்தில் நடக்கும். நமக்கு நல்லதென்றால் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் அதை தருவான், அல்லது அதற்கு பதிலாக அல்லாஹ் அதை மாற்றி நம்முடைய ஆபத்தை நீக்குவான், அல்லது ரெண்டையும் செய்யாம நாளை மறுமையில வாரி வாரி வழங்குவான். எந்த விதமான சந்தேகம் இல்லை. எல்லாம் வல்ல இறைவன்
அப்படிப்பட்ட அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து அதன் மூலமாக நன்மை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் அங்கீகரிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.